வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் பகவதியின் ருத்ர தாண்டவம் பகுதி 2. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மறக்காம அமானுஷ நாவல்களை விரும்பி படிக்கிற கேட்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அத்தியாயம் 6. பயங்கரமான அந்த காட்சியை பார்த்ததும் திருவிக்ரம குருப் திடுக்கிட்டு நடுங்க தொடங்கினாரு. அவ்வளவு ஏன், மாந்திரிகரான கருப்பசாமி கூட ஒரு கணம் பிரமிச்சு போயிட்டாரு. இப்படி ஒரு காட்சியை அவருடைய வாழ்நாள்ல ஒருபோதும் அவர் பார்த்ததே இல்லை. என்ன செய்யலாம் குருப்பு கேட்டாரு கருப்பசாமி. வெட்டப்பட்ட தலை வெட்டப்பட்டதாகவே இருக்கட்டும், இல்லனா நான் தோத்து போனதாகிடும். ஓஹோ அப்படியா? கருப்பசாமி நேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி திரும்ப வரும்போது கையில சூலாயுதத்தோட வந்தாரு. மந்திரம் ஜபிச்சபடி சூலாயுதத்தை பாச்சு வைத்தியருடைய உடலை நோக்கி எரிஞ்சாரு. பாச்சு வைத்தியருடைய தலையற்ற உடல்ல மார்பு பகுதிய தொலைச்சு நின்னுச்சு அந்த சூலம். இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல அந்த உடம்பு கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுச்சு. பிறகு வந்த வழியே அந்த உடம்பு ஓட தொடங்குச்சு. பிறகு கண்ணை விட்டு மறைஞ்சும் போச்சு. உட்காருங்க குருப்பு. குருப் வளர்ந்தால வந்து உட்கார்ந்தாரு. கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுமா? கருப்பசாமி கேட்டாரு. அது அவனுக்கு சரியா தெரியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது அவனுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அப்படியேதான், நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஒருவேளை அவன் கோயிலை கண்டுபிடிச்சிட்டானா, அதுவும் அந்த கோயில்ல முறையான பூஜைகள்லாம் தொடங்கிருச்சுன்னா பகவதியோட சக்தி அதிகமாகிடும். அப்படி மட்டும் நடந்துட்டா அதன் பிறகு நீங்களும் நானும் தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா வந்திருக்கிறவனை தொலைச்சு கட்டுறது தான் சரியான வழின்னு தோணுது. நீங்க அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப புறப்படுங்க. கருப்பசாமி சொல்லவும் திருவிக்ரம குருப் அங்கிருந்து கிளம்பினாரு. அன்னைக்கு ராத்திரி முழுசும் ஹரிகிருஷ்ண வழக்கம் போல கோயிலை பற்றிய ஓலைச்சுவடிகளை புரட்டி எதையோ தேடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் கிட்டத்தட்ட நள்ளிரவு தாண்டிடுச்சு. எல்லா இடத்துலயும் ஒரு விதமான மையான அமைதி. அந்த வீட்டுக்கு முன்புறம் இருந்த தெரு வாசப்படிக்கு எதிரில் ஒரு எட்டி மரம் இருந்துச்சு. எட்டி மரத்தோட இலை பரப்புக்குள்ள இருளும் சூழ்ந்திருந்தது. ஆகாயத்துல கருத்த இருண்ட மழை மேகங்கள் திரள தொடங்குச்சு. தொலைவில் எங்கேயோ நாய் ஒண்ணு ஊளையிட்டுச்சு. தொடர்ந்து எட்டி மரத்தோட இருளுக்கு நடுவில் இருந்து ஒரு ஆந்த ஒண்ணு பயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில சத்தமா அலறவும் தொடங்குச்சு. ஹரிகிருஷ்ணனுக்கு தூக்கமே வரல. அந்த நேரத்துல கோபிகாவையும் காணல. அதே நேரம் கருப்பசாமி ரொம்ப தீவிரமான பூஜையில ஈடுபட்டு இருந்தாரு. கர்ண பிசாசினி அப்படின்ற உக்கிர தேவதையோட சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து அவரு மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சிலை பார்க்கறதுக்கே படு பயங்கரமா இருந்துச்சு. அந்த சிலையோட காலடியில இறந்து போன உடல் ஒண்ணு கடந்துச்சு. அதோட கழுத்துல மனித தலைகளை கோர்த்த மாதிரியான ஒரு மாலை, மனித கை எலும்புகளை இடுப்பு பகுதியில ஆடை போல அணிஞ்சிருந்தது. அந்த உடலுடைய மற்ற பகுதிகளில் வேறு மறைவுகள் எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருந்த ஹோமகுண்டத்துல பூஜை பொருட்களை சேர்த்து மந்திர சித்திய வலுப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. பிறகு மந்திரங்களை உச்சாரணம் பண்ண தொடங்கினாரு. மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி முடிச்சதும் ஹோமகுண்டத்துல இருந்து நீல நிறத்துல ஜுவாலை ஒண்ணு எழுந்து உயர்ந்துச்சு. அந்த ஜுவாலைக்குள்ள ஹரிகிருஷ்ண நிலவிளக்குக்கு முன்னாடி உட்காந்து ஓலைச்சுவடிய வாசிக்கிறத கருப்பசாமி பார்த்தாரு. இதுதான் சரியான நேரம்னு அவருக்கு தோணவும் செஞ்சது. இப்போ நான் என்ன செய்யணும்? தனக்கு முன்னாடி இருந்த சிலை கிட்ட கேட்டாரு. நீ நினைச்சா இப்பவே அவனை அழிச்சிடலாம். அந்த மனையோட மேற்கு திசையில நிக்கக்கூடிய எட்டி மரத்துல ஏராளமானவங்க இருக்கிறாங்க. அதுல இருந்து யாரையாவது ஒருத்தரை அனுப்பி வச்சா போதும். கருப்பசாமி நெருப்ப அணைச்சிட்டு எழுந்தாரு. வீட்டோடைய பின்புறத்துக்கு வந்தாரு. அவருடைய இடது கையில கோல் விளக்கு ஒண்ணு இருந்துச்சு. கண்ணை மூடி மறுபடியும் ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணவும் அங்கிருந்து மறைஞ்ச அவரு ஹரிகிருஷ்ணன் இருந்த மனையோட முன்பகுதிக்கு வந்தாரு. எட்டி மரம் நல்லா செழிச்சு வளர்ந்திருந்தது. அதோட தண்டு பகுதி முழுசும் ஏராளமான ஆணிகள் அறையப்பட்டிருந்தது. கருப்பசாமிக்கு அதை பார்த்ததும் விஷயம் என்னதுன்னு விளங்கிருச்சு. எத்தனையோ நூற்றாண்டுகளா எத்தனையோ மந்திரவாதிகள் மோகினிகள் பிரேத ஆவிகளை ஆணி அரைஞ்சி நிறுத்தி வச்சுள்ள இடம் இது. விளக்கொலியில ஒவ்வொரு ஆணியையும் கவனிச்சாரு. பார்த்துக்கிட்டே வந்தவரு சட்டுன்னு நீளமான ஒரு ஆணி ஒன்ன அசையறத கவனிச்சாரு. அந்த ஆணிய மெதுவா வெளியே இழுத்தாரு. மறு வினாடியே அந்த எட்டி மரமே பயங்கரமா குலுங்கி அசைஞ்சது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மரத்தை ஒட்டியே மரத்தோட உயரத்துல இருந்த ஒரு பயங்கரமான உருவம் ஒண்ணு நின்றுகிட்டு இருந்தது.
அதனுடைய தலைமுடிய பாக்கிறதுக்கு அவிழ்த்து விடப்பட்ட பனங்கொலை போல கண்ணுங்கரையன்னு கருப்பா இருந்துச்சு. உடையற்ற நிலையில அந்த உருவம் பாக்கிறதுக்கே பைசாசிகமா இருந்துச்சு. அந்த உருவம் கருப்பசாமியை பிடிக்கிறதுக்கு முன்புறமா கையை நீட்டுச்சு. உடனே கருப்பசாமி தான் கையில இருந்த சர்ப்ப தண்டத்தை அதுக்கு முன்னாடி நீட்டினாரு. உடனே அந்த உருவம் ஒரு சராசரியான பெண் உருவத்துக்கு மாறிச்சு. என் பின்னாடியே வா அப்படின்னு கட்டளையை கொடுத்தாரு கருப்பசாமி. கட்டளையை கொடுத்தவரு திரும்பி நடக்க தொடங்கினாரு. அந்த பெண் உருவம் அவரை பின்தொடர ஆரம்பிச்சது. அதே சமயம் ஹரிகிருஷ்ண ஓலைச்சுவடிய ரொம்ப தீவிரமா வாசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ காற்று வீசக்கூடிய மென்மையான சத்தமும் கேட்டுச்சு. தொடர்ந்து தொலைவில் எங்கேயோ நாய்கள் ஊழையிடுறதும் கூடடைஞ்ச பறவைகள் பயத்துல குரல் எழுப்புறதும் கேட்டுச்சு. தனியா இருந்தாலும் கூட ஹரி இதெல்லாம் ஒன்னும் பெருசா பொருட்படுத்திக்கவே இல்லை. யாரோ நடந்து வரக்கூடிய ஒரு சத்தம், காலடி ஓசையும் கால் சலங்கையினுடைய சன்னமான மணி ஓசையும் அவனுடைய காதுகள்ல பதிஞ்சது. ஹரி சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினா. மெல்லிய வெண்புகையால உருவான வடிவம் ஒண்ணு தெரு வாசக்கதவை தாண்டி வந்துகிட்டு இருந்தது. வரது யாருன்னு அவனால புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா அவங்கிட்ட அந்த ஆர்வம் மட்டும் அதிகமா இருந்தது. அதனால தான் கையில வச்சிருந்த ஓலைச்சுவடியை எடுத்து கீழே வச்சுட்டு கவனிச்சான். வந்தவ அந்த இளந்தண்ணியை அடைஞ்சு நிலவிளக்கு பக்கத்துல வந்து நின்னா. அவ வந்து நின்ன பிறகுதான் அவ கோபிகா இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய பேரழகியா இருந்தா அந்த பெண். ஜாக்கெட்டும் பாவாடையும் தாவணியும் உடுத்திருந்தா. அவிழ்த்து விடப்பட்ட தலைமுடியோட முனையில ஒரு சின்ன முடிச்சு தென்பட்டுச்சு. அவன் முகத்துல புருவங்கள்லாம் வரைஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கீழே துள்ளக்கூடிய கயல்வெளிகள், அதுவும் பளபளப்பா அழகான மூக்கு, அழகான உதடு, மெல்லிய இட அப்படின்னு யாரு பார்த்தாலும் உடனே மோகம் கொள்ளக்கூடிய அளவுல இருந்தா அவ. யார் அது? எனக்கு யாருன்னு தெரியலையே ஹரி கேட்டான். எல்லாம் பக்கத்து வீடுதான், பேரு சாவித்திரி. அதோ தெரியுது பாருங்க ஒரு வீடு அப்படின்னு தெருவாசப்படியை நோக்கி விரலை சுட்டி காட்டினான். திறந்திருந்த தெருவாசல் வழியா அவனும் பார்த்தான். தொலைவில் எங்கேயோ ஒரு வெளிச்ச புள்ளி தெரிஞ்சது. அதிசயமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே, இதுவும் எனக்கு வேண்டியவங்க வீடு தானே, கொஞ்சம் தூரத்து சொந்தம். உறவு வகையில எனக்கு பெரிய தாய்மாம, பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு இங்க வெளிச்சம் தெரிஞ்சது, அதான் யாருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஹரி அவகிட்ட மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்சம் நெல்லி ஆரம்பிச்சான். மறுபடியும் வெளிப்புறம் பார்த்தான். இப்போ அந்த வெளிச்ச புள்ளியும் மறைஞ்சு போயிருந்தது. நான் இப்படி உட்காரலாமா? வந்தவ கேட்டா. இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? உட்கார வேண்டியது தானே. இல்ல உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் நாளைக்கு தான் இங்க இருந்து போவேன். வசியமா சிரிச்சபடி அவ பேசினா. அந்த சிரிப்பு அவனுடைய அடிமனச தொட்டுச்சு. காணலையேன்னு உங்களை தேட மாட்டாங்களா? தேடுறதுக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லையே, வீட்டுல பாட்டி மட்டும்தான், அவளும் இந்நேரம் தூங்கிருப்பா. அவ மெலிசா சிரிச்சபடி சொன்னான். அதுக்குள்ள ஹரிகிருஷ்ணனுக்கு போய் படுத்தே தீரணும்னு தோணுச்சு. இமைகளோட பாரம் அதிகமாக ஆரம்பிச்சது. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியபடி எழுந்தான். கனவுல நடக்கிற மாதிரி அவன் நடந்து போனான். வழக்கமான அவனுடைய படுக்கை அறைக்கு வந்தான். அங்க எரிஞ்சுகிட்டு இருந்த கோல் விளக்க கூட அணைக்காம சட்டுன்னு படுக்கையில சரிஞ்சான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அறைக்குள்ள காடு சத்தம் கேட்டுச்சு. அவன் படுத்திருந்த கட்டில வந்து உட்கார்ந்தா அவன் அவளையே பார்த்தபடி படுத்திருந்தான். அவளுடைய வலது கை அவன் நெற்றி வழியா இறங்குச்சு. புருவம் தாண்டி மூக்கு பகுதிகள், அவளின் சுண்டு விரல் இறங்க படிப்படியா உதடு, தாடைன்னு நெஞ்சு பகுதி எட்டுச்சு. பிறகு அப்படியே அவன் மேல சரியவும் செஞ்சா. ஹரிகிருஷ்ண அவளை கட்டி அணைக்க முயற்சி பண்ணா. அந்த சமயம் அந்த உடல் சட்டன்னு வடிவம் மாறுச்சு. பயங்கரமான பைசாசிகமான அந்த உருவத்தை பார்த்து திடுக்கிட்டு போனா ஹரி. படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தான். அந்த உருவத்தை கட்டிலிருந்து தள்ளி விட ஹரி முயற்சி பண்ணி பார்த்தான். அதுக்குள்ள அந்த உருவம் பிரம்மாண்டமா வளர்ந்து மேற்கூறியவே தொட்டுடுச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிக்க என்ன வழின்னு சுற்றுமுற்றும் பார்த்தான். சுவர்ல ஒரு பத்ரகாளியோட படம் தென்பட்டுச்சு. சட்டன்னு அதை எடுத்து அந்த உருவத்து மேல எரிஞ்சான். என்ன ஆச்சரியம், சக்கராயுதம் மாதிரி அந்த படம் சுழன்று அந்த உருவத்தோட இடுப்பு பகுதியை ஊடுருவி ரெண்டா வெட்டி அந்த உருவத்தினுடைய மறுபக்கம் தரையில போய் விழுந்துச்சு. 2 துண்டுகளா தரையில விழுந்தா அவ. ஹரிகிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது காற்றுல அப்படியே கரைஞ்சி மறைஞ்சும் போனா. ஹரி கீழே விழுந்திருந்த காளி படத்தை எடுக்க முயற்சி பண்ணா.
ஏற்கனவே அது இத்து போயிருந்த படம் தூள் தூளா நொறுங்கி போயிருச்சு. இருந்தாலும் பெரிய ஆபத்து ஒண்ணுல இருந்து தப்பிச்ச ஆறுதலோட கட்டில வந்து படுத்தான். கொஞ்ச நேரத்துல தன்னை யாரோ கூப்பிடுறது போல தோணவும் கண் திறந்து பார்த்தான். அது கோபிகாவா தான் இருக்கும்னு நினைச்சான். ஆனா அந்த குரல் அவளுடையது இல்ல. யாருன்னு புரியலையே அப்படின்னு அறத்தூக்கத்திலேயே கேட்டான். நான் தான் உங்களை இங்க வரவழைச்சவ. தெளிவற்ற அந்த உருவம் பதில் அளிச்சது. கோபிகா எங்க? கோபிகாவோட லட்சியம் நிறைவேறிடுச்சு, அவ போயிட்டா. நீங்க மந்திர சித்தையில முழுமை அடையணும்னு தான் அவ இத்தனை நாள் இங்க தங்கி இருந்தா. இனிமே நீங்க இங்க தங்க வேண்டியதில்லை. நான் இங்க இருந்து போய் தான் தீரணுமா? ஹரி ஏமாற்றத்தோட கேட்டான். உங்களை புறப்பட சொல்றது உங்களுடைய நன்மைக்காக தான். புறப்படும் போது இங்க இருந்து கிடைச்ச ஓலைச்சுவடிகளை உங்க கூடவே எடுத்துட்டு போயிருங்க. சரி, நான் அப்படியே செய்யறேன்னு சொன்னான். தான் கூட பேசுறது உண்மையிலேயே திவ்யமான சக்தி வாய்ந்த யாரோன்னு தான் ஹரிக்கு புரிஞ்சது. அந்த உருவம் மேலும் பேசுச்சு. இங்கிருந்து கிழக்கு புறமா 2 மைல் தூரம் போனா அங்க ஒரு இல்லம் இருக்கு. யார்கிட்டயாவது விசாரிக்கணும்னு தோணினா சங்கரமங்கலம் ஸ்ரீதேவி குட்டியை தேடி வந்ததா சொல்லுங்க, அது போதும். ஹரி அந்த பேரை மனசுல கவனமா பதிய வச்சுக்கிட்டான். சங்கரமங்கலம் ஸ்ரீதேவி குட்டி. மறுநாள் மாலை நேரத்துல அங்க போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு அந்த உருவம் சொல்லவும் அப்படியே செய்யறேன்னு சொன்ன மறு வினாடியே அந்த உருவம் அவன் கண்ணை விட்டு மறைஞ்சது. மறுநாள் மாலை நேரத்துல ஹரி தோல் பையோட அந்த மனையிலிருந்து வெளியேறினான். மனையிலிருந்து கொஞ்சம் தொலைவு நடந்து வந்த பிறகு ஏதோ சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தான். அது வரைக்கும் அவன் தங்கியிருந்த அந்த மனை இப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. தீ ஜுவாலைகள் வினாடிக்கு வினாடி மேற்புறமா உயர தொடங்குச்சு. எங்கிருந்து எல்லாமோ பாய்ந்து வந்த காற்று அக்னி பகவானுக்கு உதவி செஞ்சது. என் தாயே பகவதியே, எல்லாம் உன் சித்தம் அப்படின்னு மனமுருக பிரார்த்தனை பண்ணான். ஏறத்தாழ 1 மைல் தூரம் நடந்த பிறகு அவனுக்கு களைப்பு ஏற்பட்டுச்சு. அவன் வந்து சேர்ந்த இடம் ஒரு 4 முனை சந்திப்பு. அங்க ஒரு சின்ன டீ கடை இருந்துச்சு. ஹரி அதுக்குள்ள நுழைஞ்சான். அந்த பகுதிக்கு புதுசா வந்திருக்கிற ஹரிய பார்த்ததும் கடைக்காரன் உற்று கவனிச்சான். கடைக்காரன் மட்டும் இல்ல, அங்கிருந்த மேலும் 2 பேரும் ஹரிய உற்று கவனிக்க ஆரம்பிச்சாங்க. உள்ள வந்தவன் ஒரு டீ கொடுங்க அப்படின்னு ஒரு தூண் மேல சாஞ்சபடி நின்னான். அங்க தொங்கிட்டு இருந்த சிவலிங்கத்தோட படத்தை உற்று பார்த்தான். கடைக்காரன் கேட்டான், இந்த பக்கம் எங்க போறீங்க? ஓ அதுவா, பக்கத்துல தான், சங்கரமங்கலம் வரையில போறேன். ஹரியோட வார்த்தைகளை கேட்டதும் அந்த 3 பேரும் ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்லையே. அந்த 2 பேர்ல ஒரு நபர் சொன்னாரு, இருக்காங்க, ஸ்ரீதேவி குட்டி. யாரு? ஸ்ரீதேவி குட்டியா? கடவுளே, என்ன இது? அவங்க 3 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சே போனாங்க. அத்தியாயம் 7. என்ன எல்லாரும் அப்படின்னு வெறிச்சு பாக்குறீங்க? வாங்கிய டீய மேஜை மேல இருந்த பலகை மேல வச்சுக்கிட்டு ஹரி கேட்டான். இல்ல ஒன்னும் இல்ல. பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்தபடியே அதன் பிறகு 3 பேருமே மௌனமானாங்க. டீயை குடிச்சு முடிச்சுட்டு பெஞ்சில இருந்து எழுந்து காசை கொடுத்துட்டு ஹரி அந்த கடையை விட்டு வெளியேறினான். அவன் அங்கிருந்து வெளியேறி போனதும், இந்த மாதிரி இந்த ஆள்கிட்ட யார் சொல்லி அனுப்பியிருப்பாங்க? டீ கடைக்காரரான வாசுதேவன் கேட்டான். தம்பி கனவு ஏதாவது கண்டிருப்பாரு. அந்த பொண்ணு என்ன லேசுப்பட்டவளா? கொல்லிக்கட்டை நெருப்புல இருந்து பீடிய பற்ற வச்சபடி கேசவன் பிள்ளை சொன்னான். அப்படிதான் இருக்கும் கேசவா. ஹரிகிருஷ்ணன் முன்புறமா நடக்க ஆரம்பிச்சான். அதன் பிறகு வழியில வேற யாருமே தட்டுப்படவே இல்லை. ஏறத்தாழ 2 மைல் தூரம் கடந்து வந்த பிறகு கொஞ்சம் தொலைவில் ஒரு பழங்கால வீட்டினுடைய மேற்கூரை அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய வழி எதுவும் தட்டுப்படவே இல்லை. 2 பக்கமும் வரிசையா மரங்கள் நின்று இருந்ததால முன்னொரு காலத்துல அதன் வழியா ஒரு பாதை இருந்திருக்கணும் அப்படின்னு ஹரி புரிஞ்சுக்கிட்டான். காட்டு செடிகள் எல்லாம் புதரா வளர்ந்து அந்த பாதையை ஆக்கிரமிச்சிருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஹரி கூப்பிடக்கூடிய தொலைவில் இருந்த அந்த வீட்டை லட்சியமாக்கிக்கிட்டு அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். நேரம் அப்பெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. தோல் பையிலிருந்து டார்ச் லைட் எடுத்து ஸ்விட்சை அழுத்தி முன்புறமா வெளிச்சத்தை பாய்ச்சியபடி நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே புறப்பட்டு இருக்கலாம். ஹரி தனக்குத்தானே யோசனை சொல்லிக்கிட்டான். நான் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறினதும் தீ பிடிச்சுக்குச்சு. ஒருவேளை நான் புறப்பட தாமதமாக இருந்தா நானும் அந்த நெருப்பில் அகப்பட்டு வெந்து போயிருக்க வேண்டியதுதான். தன்னைத்தானே சமாதானமும் படுத்திக்கிட்டான். கொஞ்சம் தூரத்துல இடிஞ்சு சிதறமடைஞ்சு கடந்த படிக்கட்டு தென்பட்டுச்சு. பாதை அதோட முடிவுக்கும் வந்துச்சு. அதையொட்டி ஒரு பெரிய கரும் பனை மரம் ஒண்ணு வளர்ந்திருந்தது. ஹரி அதை அண்ணாந்து பார்த்தான். கிட்டத்தட்ட ஆகாயத்தை தொடுற மாதிரியான உயரம் அந்த பனை மரம். மங்கிய வெளிச்சத்துல அகலமா பறந்து விரிஞ்சிருந்த அந்த வீடு இல்ல, அது கிட்டத்தட்ட மாளிகை. ஆனா
அது சிதறமடைஞ்சு காணப்பட்டுச்சு. அந்த வீட்டினுடைய அப்போதைய தோற்றம், பனைமரத்தோட பின்னணியும் கிட்டத்தட்ட ஒரு மோகினி கதையோடைய களம் போல அது காட்சி அளிச்சது. ஹரி டார்ச் லைட்டை எறிவிட்டபடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவனுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி நிலவாசப்படியில நிலவிளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள ஆள் புழக்கம் இருக்கிறது உண்மை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த விஷயம் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஹரி தோல் பையை இறக்கி முன்புற அறையில வச்சான். உடனே ஹரிகிருஷ்ணன் வந்துட்டீங்களா? உள்ள இருந்து ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. இவனும் வந்துட்டேன் அப்படின்னு உரத்த குரலை சொன்னான். உட்புறம் இருந்து யாரோ தன்னை நெருங்கி வர்ற மாதிரியான காடு சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சது. முன் அறையில உட்புற வாசலோட அந்த சத்தம் நின்று போச்சு. ஹரிகிருஷ்ணன் திரும்பி பார்த்தான். தேய்த்து பளபளப்பாக்கிய வெங்கல விளக்கு ஒன்ன கையில பிடிச்சபடி இளம் பெண் ஒருத்தி நின்றுட்டு இருந்தா. அவ கைகள்ல வச்சிருந்த விளக்கு வெளிச்சத்திலேயே அவன் அவளை முழுமையா கவனிச்சான். மேற்புற ரவிக்க இடுப்புல இருந்து கீழே முண்டுன்னு சொல்லப்படக்கூடிய வேட்டியை கட்டியிருந்தா. அவன் நடந்து ஹரிகிருஷ்ணனை நெருங்கி வந்தா. அவளுடைய சமீபம் மனோரஞ்சித வாசனையை நினைவூட்டுச்சு. ஹரிக்கு பக்கத்துல விளக்க வச்சுட்டு இளந்திணியில உக்காந்தா. அவ உக்காந்ததும் ஸ்ரீதேவி குட்டி அம்மா தானே அப்படின்னு ஹரி கேட்கவும் அவ ஆமான்னு சொன்னான். அவன் அவளை ஏற இறங்க பார்த்தான். எல்லா விதமான அழகுகளும் பொருந்திய ஒரு உருவம். நில விளக்குல எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒற்றத்திரியோட வெளிச்சத்திலையும் அதனுடைய வெண்கல பளபளப்புலையும் அவ புதுசா வடிச்செடுத்த கச்சிதமான ஒரு அழகு சிலையாதான் அவன் கண்களுக்கு தெரிஞ்சா. அந்த பேர் அவளுக்கு ரொம்பவே பொருத்தமா இருந்துச்சு, ஸ்ரீதேவி குட்டி அம்மா. ஹரி தன்னையும் மீறி அந்த பேரை ஒரு முறை உச்சரிச்சு பார்த்தான். என்ன, என் பேர் பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கு. சரி, மிச்சமெல்லாம் சாப்பாட்டுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கணும் இல்லையா? அதோ அந்த பக்கம் கிணறு இருக்கு. அதிக ஆழம் இல்லாத கிணறு தான். தண்ணியும் மேலே தான் இருக்கு. குளியல் துண்டை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு நிழல் பக்கமா ஒதுங்கினான். சாதாரணமா அந்த நேரத்துல குளிக்கிறது அவன் வழக்கம்தான். நல்ல வேலையா இன்னைக்கு அது ஒண்ணு நின்று போகல. குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இரவு சாப்பாடு தயாரா இருந்துச்சு. ஹரிக்கு ரொம்ப விருப்பமான கஞ்சியும் மாவடவும் சுட்டாப்பழமும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கோபிகாவோட சமையலும் இதே தான். என்ன எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சான். அவன் சாப்பிட்றத அவன் ரொம்ப உற்சாகத்தோட பார்த்தா. ஹரியும் அது கவனிக்க தவறல. நீங்க சட்டுன்னு அங்க இருந்து புறப்பட்டதும் நல்லதுக்கு தான். அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஹரி கேட்டான். அதான் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சே. ஓ, அது உங்களுக்கு தெரியுமா? எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. நீங்க அங்கிருந்து கிளம்புனதும் என்னெல்லாம் ஆச்சுன்ற தகவல் உடனே எனக்கு வந்துருச்சு. அப்படியா? அந்த ஆட்கள் எல்லாம் யார் யாரு? அதெல்லாம் நான் பிறகு சொல்றேன். இப்ப முதல்ல நிம்மதியா சாப்பிடுங்க. சாப்பிடும் போது ஹரிகிருஷ்ணனுக்கு ஒரு சந்தேகம் தோணுச்சு. அந்த சந்தேகத்துக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. அவன் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாப்பாடு பாத்திரத்துலதான் அவனுக்கு சந்தேகமே. இந்த பாத்திரம் தனக்கு ரொம்ப பழக்கமானது போல அவனுக்கு தோணுச்சு. ஒரு தடவை அதை திருப்பி பார்த்திருந்தா சந்தேகம் நிவர்த்தியா இருந்திருக்கும். தான் வீட்டுல வழக்கமா சாப்பிடக்கூடிய பாத்திரத்துடைய பின்புறம் பாட்டியோட பெயர் பொறிச்சிருக்கும். இப்ப நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சமயத்துல தட்டை திருப்பியா பார்க்க முடியும்? யோசிச்சபடி இருந்தான். ஸ்ரீதேவி இதை கவனிச்சுட்டு, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னவன் வேக வேகமா சாப்பிட்டுட்டு எழுந்தான். ஹரி, உங்களுக்கு ஒரு நல்ல அறைய ஒதுக்கி வச்சிருக்கேன். ஹரி நடு முற்றத்துல இருந்த பால் கிண்டியோட நீரை சாட்சி கை கழுவிட்டு நிமிர்ந்தப்போ ஸ்ரீதேவி சொன்னான். அவனை அவ அழைச்சுக்கிட்டும் போனான். அந்த அறைக்குள்ளேயும் வெண்கல விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய வழியில எதிர்பட்டவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்தாங்க தெரியுமா? கட்டில்ல உட்கார்ந்தபடியே சொன்னான். அப்படியா? ஏன் அப்படி பார்த்தாங்க? அவ கேட்டா. எனக்கு என்னவோ உங்க பேரை சொன்ன பிறகுதான் அவங்க அப்படி பார்த்தாங்களோன்னு தோணுச்சு. அதுக்கு என்ன, பரவாயில்ல விடுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி வைக்கிறேன். என்கிட்ட நீங்க எதையும் கேட்காம இருக்கணும். ஸ்ரீதேவி குட்டி அம்மா தெளிவா சொன்னா. அப்படின்னா எனக்கு புரியல. அதாவது அது எப்படி, இது எப்படி, இது எதனால, ஏன் இந்த மாதிரி அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நீங்க என்ன கேட்கவே கூடாது. சரி, நான் கேட்கல. சட்டன்னு முட்டை பகுதியிலிருந்து ஏதோ பறந்து வந்து உட்கார்ந்த சத்தம் கேட்டுச்சு. அதை கவனிச்ச ஸ்ரீதேவி உடனே அங்கிருந்து வெளியேறினா. அறையில இருந்த ஹரியும் அவளை பின் தொடர்ந்தான். நடு முற்றத்துல நிலா வெளிச்சத்துல அந்நிய வரைக்கும் அவன் பார்த்திராத ஒரு புதிய பறவைய அங்க பார்த்தான். அதோட கண்கள் சிவப்பு நிற முத்துக்கள் போல பளபளப்பா இருந்துச்சு. கழுகு, ஸ்ரீதேவி சொன்னா. அவ சொன்னது கேட்டப்போ அது தலையை உயர்த்தி பார்த்துச்சு. பிறகு அந்த நிலையிலிருந்தே பறந்து மேலிரம்ப தொடங்குச்சு. அது சிறகடிக்கக்கூடிய யோசையும் தெளிவா கேட்டுச்சு. காற்றை கீழ்ச்சிக்கிட்டு கழுத்துல இறகுகள் இல்லாத அவலட்சணமான அந்த பறவை பறந்து அங்கிருந்து கிளம்புறத ஹரி பார்த்துக்கிட்டே இருந்தான். இது எப்படிங்க வந்துச்சு? ஹரி கேட்டான்.
அதெல்லாத்தையும் போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தானே இந்த இடத்துக்கே நீங்க வந்திருக்கீங்க. ஹரிகிருஷ்ணன் எண்ணெய் காட்டுற மனையில இருந்தப்போ தெளிவற்ற உருவத்துல தென்பட்ட பெண்மணி சொன்னதை இப்ப நினைச்சு பார்த்தான். நாகமாணிக்கத்தோட வெளிச்சத்துல தங்க நிற பாம்பு காவல்ல வச்சிருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் இப்போ அவனுடைய தோல் பையில பத்திரமா இருந்துச்சு. எத்தனை நூற்றாண்டுகளை கண்ட ஓலைச்சுவடிகள் அது எல்லாமே. சரி, நீங்க சுவடியை எடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹரிகிருஷ்ணன் எழுந்தான். ஆணில தொங்கக்கூடிய பையிலிருந்து ஓலைச்சுவடியை வெளியே எடுத்தான். இதுல உள்ள ரொம்ப முக்கியமான சில மந்திரங்கள்ல முதல்ல நீங்க மனப்பாடம் பண்ணியாகணும். அதுலயும் யக்ஷினி மந்திரங்கள் அத்தியாவசியம். அப்படிப்பட்ட ஒன்றான வட யக்ஷினி மந்திரத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க அதை கவனிங்க. ஸ்ரீதேவி குட்டி அம்மா முதல்ல அந்த மந்திரத்தை சொன்னான். சொல்லி முடிச்சதும், எங்க நான் சொன்னபடி சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதும் அவ எப்படி அந்த மந்திரத்தை சொன்னாலோ அடி பிசராம அப்படியே சொல்லி முடிச்சான் ஹரி. அதன் பிறகு அதோட தொடர்புள்ள மந்திரங்கள் சிலவற்றையும் அவ சொன்னான். இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சரியா சொன்னீங்கன்னா யக்ஷினியோட கார் சலம்புடைய சத்தம் சங்கீதமா உங்களுக்கு கேட்கும். தொடர்ந்து என்ன சத்தம் கேட்டாலும் சரி, நீங்க பயப்படாம ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தேவி உங்க முன்னாடி பிரசன்னமாவா, உங்களை அவ கூட கூடும்படி சொல்லுவா. தேவியோடைய ஆசையை மட்டும் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா அதன் பிறகு அவகிட்ட நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். ஸ்ரீதேவியோட வார்த்தையை கேட்ட ஹரி தன்னையும் மீறி ஒரு தடவை அவளை தலையிலிருந்து கால் வரைக்கும் ஊன்றி பார்த்தான். காரணம், மோகினின்றதுக்கான எல்லா லட்சணங்களும் அவகிட்ட பொருத்தமா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஓலைச்சுவடி எடுத்து வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுக்கு வெளியில இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. அந்த வீட்டுடைய முற்றத்திலிருந்து பறந்து உயர்ந்த கழுகு கருப்பசாமியை நெருங்கி அவருடைய கை தண்டுல உட்கார்ந்துச்சு. பிறகு மனித குரல்ல தாம் பார்த்ததை அப்படியே விவரிக்கவும் ஆரம்பிச்சது. அதை கேட்டதும் கருப்பசாமி, ஓஹோ அப்படியா சங்கதி அப்படின்னு சொன்னாரு. கருப்பசாமி உடனே ஒரு ஓலை ஒன்றை எடுத்து அதுல நாகமந்திரத்தை எழுதி அதை கழுகோட வாயில சொருகினாரு. கழுகு அதை வாயில கவ்வியபடி மனையிலிருந்து தென்புறமா பாம்பு கோயிலை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. பாம்பு கோவில நெருங்கினதும் நாகமந்திரம் எழுதப்பட்டிருந்த அந்த ஓலையை கீழே போட்டுச்சு. அடுத்த நொடியே அந்த பாம்பு கோயிலுடைய இருண்ட பகுதியிலிருந்து பிரம்மாண்டமான பாம்பு ஒண்ணு ஊர்ந்து வெளியே கழுக நெருங்கி வந்துச்சு. அந்த பாம்பை தன்னுடைய அழகால கொத்தி எடுத்த கழுகு உடனே ஆகாயத்துல பறக்கவும் தொடங்குச்சு. பறக்க தொடங்கின கழுகு நேரா சேர்ந்தது சங்கரமங்கலம் வீட்டை நோக்கி தான். வீட்டை நெருங்கினதும் தாழ்ந்து பறக்க ஆரம்பிச்ச கழுகு தன்னுடைய அழகுல இருந்த பாம்பை நடுமுற்றத்துல போட்டுச்சு. பிறகு அந்த பாம்பு யாரோ வழிகாட்டினது மாதிரி நேரா ஹரி படுத்திருந்த அந்த அறைக்குள்ள ஊர்ந்து போக ஆரம்பிச்சது. அப்போ ஹரி அங்க தனியா தான் இருந்தான். ஸ்ரீதேவி அங்கிருந்து வெளியேறி இருந்தா. பாம்பு ஒண்ணு ஊர்ந்து வரத அதிர்ஷ்டவசமா ஹரி கவனிச்சான். அப்பதான் அவன் கருட மந்திரத்தை வாசிச்சு முடிச்சிருந்தான். இந்த நிகழ்வு நடந்தது என்னவோ தற்செயலாக தான். உடனே மறுபடியும் மனசுக்குள்ள அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் பண்ணி முடிச்ச அடுத்த வினாடியே எங்கேயோ சிறகடிக்கக்கூடிய ஓசை ஒண்ணு கேட்டுச்சு. மேகத்துண்டு ஒண்ணு பெயர்ந்து வர மாதிரியான மிகப்பெரிய பருந்து ஒண்ணு பறந்து வர ஆரம்பிச்சது. அதனுடைய நிழல் தரையில பலமா விழுந்துச்சு. அந்த நிழல் பாம்பன் மேல விழுந்ததும் பாம்பு நெளிய ஆரம்பிச்சிருச்சு. பருந்தொடைய 2 பெரிய அலகுகள் விரிஞ்சி பாம்பை கொத்தி எடுக்கிறத ஹரி தன் கண்ணால பார்த்தான். அவனுடைய கண்களை அவனாலேயே நம்ப முடியல. பாம்பு வெளிப்புறமா இழுக்கப்பட்டு அப்படியே மறைஞ்சும் போச்சு. உடனே அவன் எழுந்து போய் கதவை வேகமா மூடி தாழிட்டான். அந்த கணம் அவன் மனசுக்குள்ள, என்ன இது, கிளம்பி வந்த நாள்ல இருந்து ஒரே சோதனைகளால இருக்கு. அவன் யோசிச்ச அந்த சமயத்துல ராக்கோழி கூவ ஆரம்பிச்சது. சரி, கொஞ்ச நேரமாச்சும் தூங்கலாம் அப்படின்னு கட்டுல சாஞ்சான். அப்போ அவனையும் அறியாம அவன் உதட்டுல ஒரு மந்திரம் உச்சாடனமாக ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த அறைக்குள்ள கால் சிலம்போட ஓசையும் கேட்டுச்சு. அத்தியாயம் 8. இருட்டுல சிலம்பொலி கேட்டதால ஹரி காத கூர்மையாக்கினான். சத்தம் எங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு? ஒருவேளை தான் உச்சரிச்ச மந்திரம் பலன் கொடுத்துருச்சோ? அப்படியானா ஸ்ரீதேவி சொன்னது அவ்வளவும் சத்தியமான வார்த்தைகள் தான். யக்ஷியோட ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாலே. அந்த சப்தம் நெருங்கி வர ஆரம்பிச்சது. நான் வந்திருக்கேன். ரொம்ப பக்கத்துல ஒரு குரல் கேட்டுச்சு. அதே நேரம் மச்சு பகுதியை தாங்கிறதுக்காக நிறுத்தப்பட்டிருந்த சிற்ப வேலைப்பாடு நிறைந்த தூண்ல சொருகி இருந்த கோல் விளக்குல இருந்து ஒரு கை உயர்ந்துச்சு. விளக்கு இப்போ எரிய தொடங்கி இருந்தது. உத்து பாக்கிறதுக்குள்ள தனக்கு முன்பா தேவதை மாதிரியே அழகோடு நிறைஞ்ச
பெண் ஒருத்திய பார்த்தான். ஹரி வியப்படைஞ்சிட்டான். அவன் படிச்சிருந்த எத்தனையோ சுவடிகள்ல யக்ஷின்ற மோகினிய பற்றி நிறையவே குறிப்பிடப்பட்டிருந்தது. படிக்கும் போது அதெல்லாம் நடைமுறைக்கு சரிப்பட்டு வராத சுவாரஸ்யங்களாவே அவனுக்கு தோணுச்சு. மோகினின்றத ஒரு பைசாசிகமான உருவமா தான் ஹரி கற்பனை பண்ணி வச்சிருந்தான். அப்பெல்லாம் அதை பத்தி நினைக்கவே அவனுக்கு பயமா இருக்கும். என்ன கூப்பிட்டீங்க இல்லையா? அவளுடைய குரல் மந்திரம் போல ஒலிக்க ஆரம்பிச்சது. நான் மந்திரம் தான் சொன்னேன், ஹரி சொன்னான். அதனாலதான் நான் வந்திருக்கேன். அவன் கட்டில்ல அவனுக்கு பக்கத்துல அவ உட்கார்ந்தா. அவ கிட்ட இருந்து தாமரை பூவுடைய மகரந்தம் போல வாசனை வீசிக்கிட்டு இருந்தது. அவ அணிஞ்சிருந்த உடைகள் பூமியில நெய்யப்பட்டதாகவே தெரியல, ஏதோ மேகத்துண்டுகளால இணைக்கப்பட்டது போல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு சங்கீதத்தினுடைய ஆரோகணம் போல. ஹரிகிருஷ்ணனுடைய முடி நிறைஞ்ச மார்பு பகுதியில அவ தன்னுடைய கை விரலால அளக்க ஆரம்பிச்சா. அவளுடைய இதழ்கள் ஈரமா இருந்துச்சு. பிறை நெற்றியும் நட்சத்திரங்கள் ஊற்றெடுக்கக்கூடிய கண்களும் அந்தி சாயமேற்றப்பட்ட கண்ணக்கதுப்புகளும் மேனியோட தங்க நிறமும் அவனுக்குள்ள வேட்கையை உருவாக்க ஆரம்பிச்சது. மலரம்பு மார்ல பாஞ்சது போல அவன் அவளை மார்போல தழுவினான். 2 பேருடைய மூச்சு காற்றும் ஒன்றிணைஞ்சது. தேவ சபையில மேனகையோட கால் சிலம்பு ஒளி அவனுக்கு கேட்டுச்சு. இரவினுடைய 3ஆம் யாமம் முடியும் போது அவ கேட்டா, இங்க எதுக்காக வந்தீங்க? எழிமலை கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு நான் உதவி பண்றேன். ஆனா தற்சமயம் தேவியோட சக்தி ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. முறையான பூஜை மற்றும் ஹோமங்களால மட்டும்தான் தேவியை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். அவ சொன்னா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஹரி ஆவலோட கேட்டான். நீங்க இங்க தங்கியிருந்தாலே போதும். ஸ்ரீதேவி குட்டிக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். கோவில் எங்க இருக்குன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றேன். மலையடி வாரத்துல தட்டையான ஒரு பகுதி இருக்குது இல்லையா? அதாவது தற்சமயம் அது இப்போ தோட்டமா இருக்கு. ஹரிகிருஷ்ணன் உடனே அந்த இடத்த மனசுல அடையாளப்படுத்த முயற்சி பண்ணா. வரும்போதே மேகங்களை உரசியபடி இருக்கக்கூடிய எழிமலையினுடைய சிகரங்களை அவன் கவனிச்சான். அதனுடைய தாழ்வாரத்துல அகலமான பறந்து விரிஞ்சிருந்த நிலப்பகுதி தெளிவா தெரிஞ்சது. அது இப்போ திரிவிக்ரம குரூப்பினுடைய ரப்பர் தோட்டமா இருக்கு. ஒருவேளை அதனுடைய மையத்துல கோயில் இருக்கக்கூடும் அப்படின்னு அவன் ஏற்கனவே யூகமும் பண்ணியிருந்தான். இருந்தாலும் துல்லியமான இடம் தெரியாததால அவன் அப்போ அமைதியா இருந்தான். துல்லியமான இடம் தெரிஞ்சாதான் கோயிலை மறுபடியும் மீட்கிறதுக்கு பக்தர்களோட துணைய திரட்ட முடியும். அந்த காலத்துல கோயில் நிலை கொண்டிருந்த பகுதியோட தென்மேற்குல பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருந்துச்சு. இப்பவும் அந்த மரம் அதே இடத்துல இருக்கிறதா அதிசயம். அதை கேட்ட ஹரிக்கு வியப்பா இருந்துச்சு. பூமிக்கு அடியில மறைஞ்சு போன ஆலமரம் பூமியை தொலைச்சுக்கிட்டு இன்னமும் வளருதோ? அந்த மரத்தினுடைய மேற்பகுதி இப்போதைய நிலப்பரப்பு மேல துளிர் விட்டு வளர்ந்திருந்தது. உண்மையாவே ஹரிகிருஷ்ண வியப்பு மாறாம கேட்டான். அப்போ 3வது யாமம் முடிவடைய போறதை அறிவிக்கும் பொருட்டு ஏதோ ஒரு பறவை கூவுச்சு. சட்டுன்னு அவ எழுந்தா. அவளுடைய கால் சலங்கையோட ஒளி மெதுவா அகன்று மறையவும் செஞ்சது. அப்போ கனவுல இருந்து விழிச்சு எழற மாதிரி ஹரி கட்டுல விட்டு எழுந்தான். விளக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்பதான் தான் இதுவரைக்கும் அனுபவிச்சது எல்லாமே உண்மை, கனவு இல்லை அப்படின்னு அவனுக்கு புரியவும் தொடங்குச்சு. மறுநாள் மதியத்துக்கு பிறகு ஹரி அங்கிருந்து புறப்பட்டான். கொஞ்சம் தொலைவு நடக்கிறதுக்குள்ளேயே தன்னை நோக்கி யாரோ ஒருத்தர் வரதையும் அவன் கவனிச்சான். வந்தவரு ஹரிகிருஷ்ணனை உத்து பார்த்தாரு. ஹரியும் அவரை கூர்ந்து பார்த்தான். நேத்து டீ கடையில பார்த்தவர் தானே நீங்க அப்படின்னு வந்தவர் கேட்டாரு. ஆமா அப்படின்னு பதில் சொன்னா ஹரி. இப்போ எங்கிருந்து வரீங்க? நான் தான் நேத்தே சொன்னனே, அதே வீட்டுல இருந்து தான் வரேன். எங்க? சங்கரமங்கலம் வீட்டுல இருந்தா? எதிரில் வந்தவன் கேட்டுட்டு அட கடவுளே அப்படின்னு இடைவெளி விட்டு சொன்னான். முதல் நாள் நடந்த பேச்சு அவருடைய நினைவுக்கு வந்திருக்கும் போல. இதை கவனிச்சதும் ஹரி, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். அந்த வீட்டுல ராத்திரில தங்கிட்டு திரும்பி வரீங்களே, அதனாலதான் அப்படி கேக்குறேன். அதுக்கு ஏன் இவ்வளோ பதறீங்க? ஏன் பதறேன்னா, இது வரைக்கும் அந்த வீட்டுக்கு போனவங்க யாருமே உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பனைமரம் நிக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்களே? ஆமா இருக்கு. அது எத்தனை பேர் உயிரை குடிச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துக்கு சரியான நபர்கள் யாரும் வரலன்னு தான் எனக்கு தோணுது. ஹரி சொன்னான். வந்தவரு ஹரிய ஒரு தடவை ஏர் இறங்க பார்த்துட்டு விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹரி மறுபடியும் நடக்க தொடங்கினான். ரப்பர் தோட்டத்தோட எல்லையில கால் பதிச்சப்போ இருட்ட தொடங்கி இருந்தது. மாலை நேரம் தான் அது. இருந்தாலும் ரப்பர் மரங்களுடைய அடர்ந்த இலைகள் அந்த பகுதியை இருட்டாக்கி வச்சிருந்தது. இருள் கொஞ்சம் அங்க அதிகமாவே தெரிஞ்சது.
அந்த பகுதியில கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மனுஷங்க யாருமே இருக்கிற மாதிரியே அவனுக்கு தெரியல. அங்கு வேலை செய்யற வேலைக்காரங்க நடந்து ஏற்படுத்தி இருந்த பாதை வழியா அவன் முன்னேற தொடங்கினான். ஏறத்தாழ ரப்பர் தோட்டத்துடைய மைய பகுதியில தான் அந்த கோயில் இருக்கணும் அப்படின்னு அவனுடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு. மைய பகுதியை நெருங்கினப்போ அங்கு கொஞ்சம் வெளிச்சமா தான் இருந்துச்சு. சுற்றிலும் இருந்த ரப்பர் மரங்கள் சில உலர்ந்து போயிருந்தது. அதுவே அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. கோயிலுடைய அற்புதமான சக்தியை படிச்சிருந்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அசுத்தமான பொருட்கள் எடுத்துக்கிட்டு பறந்த பறவைகளை சாம்பலாக்கின கோவில் அது. அவன் சுவடியில படிச்சது ஞாபகத்துக்கு வந்து போச்சு. தரைப்பகுதி தெளிவா தெரிஞ்சதால ஹரி அந்த பகுதியை ஊன்றி கவனிச்சான். அருகம்புல் அங்கங்க திட்டு திட்டா செழிச்சு வளர்ந்திருந்தது. காட்டு கதலி பூக்கள் மலர்ந்தபடி காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. பூக்களுக்கு நடுவே கருமையான பழங்கள் முத்துக்கள் மாதிரி பளபளப்பா இருந்தது. தரைய அங்குலமா பார்த்தபடி அவன் நகர்ந்தான். பசுமையான அருகம்புற்கள் நடுவே சிவப்பு நிறத்துல ஏதோ ஒரு தளிர். சட்டுன்னு தரையில உட்காந்து சுற்றிலும் இருந்த புற்களை கைகளால விலக்கி பார்த்தான். அவனுடைய சந்தேகம் தீர்ந்து போச்சு. அது மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த ஆலமரத்தினுடைய உச்சிக்கில மண்ணை தொலைச்சுக்கிட்டு அது வெளியே வந்திருந்தது. அவ சொன்னது எவ்வளவு சரியா இருக்குது. விரல்களால அந்த பகுதி மண்ணை கிளற ஆரம்பிச்சான். அந்த மண் அசைஞ்சு கொடுக்காம பாறை போல இறுகி போயிருந்தது. அப்படிப்பட்ட மண்ணையும் தொலைச்சுக்கிட்டு ஆலமரம் முளை விட்டு வெளியே வருதுன்னா என்ன ஒரு ஆச்சரியம். அவனுடைய உடல் சிலிர்த்து போச்சு. இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு மண்ணை தோண்ட முயற்சி பண்ணான். ஆனா முடியல. கொஞ்சம் தொலைவில் ரப்பர் மரத்து அடியில ஏதோ ஒண்ணு பளபளப்பா மின்னுச்சு. கிட்ட போனான். அது ரப்பர் மரத்துல பால் எடுப்பதற்காக பட்டையை செதுக்கக்கூடிய ஒரு கத்தி. யாரும் மறந்து கூட விட்டு போயிருக்கலாம். அந்த கத்தியோட உதவியால ஆழந்தளிர சுற்றி இருந்த மண்ணை குத்தி அப்புறப்படுத்த முயற்சி பண்ணான். நீண்ட நேரம் முயற்சிக்கு பிறகு மண் மெதுவா இலக தொடங்குச்சு. கொஞ்ச நேரத்துல ஏற்கனவே துளிர்ந்த அந்த ஆலமரத்தினுடைய கிளை வெட்டப்பட்டிருப்பத அங்கிருந்த காய்ந்த இலைகள்லாம் அடையாளம் காட்டுச்சு. அப்படின்னா இந்த மரத்தை யாரோ வளர வளர வெட்டி இருக்காங்க. எப்படி இருந்தாலும் தாம் வந்த நோக்கம் வெற்றி பெறும் அப்படின்றதுல ஹரிக்கு சந்தேகமே இல்லை. ஹரி அங்கிருந்து கிளம்பினான். சங்கரமங்கலம் வீட்டை வந்து சேர்ந்தப்போ நல்லாவே இருட்டி போயிருந்தது. அவன் உள்ள நுழைஞ்சதுமே எங்க போயிருந்தீங்க ஸ்ரீதேவி கேட்டா. பகவதி கோயிலுக்கு முன்னாடி வளர்ந்திருக்கக்கூடிய ஆலமரத்துடைய உச்சியை நான் பார்த்தேன் ஹரி சொன்னான். அப்படின்னா பகவதியோட நல்ல காலம் ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. அதை கேட்டதும் எல்லாம் நல்லதுக்காக தான், நான் போய் குளிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு டவலை எடுத்துக்கிட்டு கிணற்றடிக்கு கிளம்பினான். அப்போ ஸ்ரீதேவி சொன்னா, பக்கத்திலேயே இந்த மனையுடைய குளம் ஒண்ணு இருக்கு. நிறைய ஊற்றுகள் உள்ள குளம். அது சுத்தமான தண்ணி. அங்க போனா இறைச்சி குளிக்கக்கூடிய தொல்லை உங்களுக்கு இருக்காது. ஸ்ரீதேவி சொன்னதும் ஆஹா, அப்படின்னா குளத்திலேயே குளிச்சா நல்லா இருக்குமே, ஆசை திற முங்கி எழுந்திருக்கலாமே. ஹரி அந்த குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அந்த குளம் பாக்குறதுக்கு பெருசாவே தான் இருந்துச்சு. ஏறத்தாழ 20 அடி அகலம், 40 அடி நீளம். ஒரு செவ்வகமான குளம் அது. நீர் பரப்ப தொடர்றதுக்கான படிக்கட்டுகள் இருந்துச்சு. அந்த படிக்கட்டுகள்ல பச்சை நிறத்துல பாசம் பிடிச்சு கிடந்துச்சு. குளத்து நீர்ல அங்கங்க மலர துடிக்கக்கூடிய தாமரை பூக்கள் மொட்டா இருந்துச்சு. ஹரி வேட்டியிலிருந்து துண்டுக்கு மாறினான். ஸ்ரீதேவி சொன்னது போல தரைப்பகுதி தெரியும்படி தண்ணீர் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. மேற்புறமா குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டு இருந்தது. வலது கையால மூக்க பொத்திக்கிட்டு அப்படியே நீருக்குள்ள மூழ்கினான். ஒரு தடவை மூழ்கி எழுந்தான். மீண்டும் மூழ்கிய போது நீருக்குள்ள யாரோ நின்றுட்டு இருக்க போல தெரிஞ்சது. திடுக்கிட்டு போய் நீரோட மேற்புறத்துக்கு வந்து படி ஏறினான். அப்போ படியில அவனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியான உணர்வு. திரும்பி பார்த்தான். 2 கருத்த கைகள் அவனை நெருங்கி வர ஆரம்பிச்சது. ஆனா உருவம் எதுவுமே இல்லை. அங்க போய் பார்த்துட்டு தான் இங்க வந்தேன். இருக்கட்டும், இந்த குளம்தான் உனக்கான சமாதி, அதுதான் உன்னுடைய தலையெழுத்து. அசிரேரி மாதிரியான குரல் ஒழிச்சது. பின்னாடி சலசலத்து அலையடிக்கக்கூடிய தண்ணீர். முன்னால காண முடியாத ஏதோ ஒண்ணு. என்ன செய்யறதுன்னு புரியாதவனா ஹரிகிருஷ்ணன் தவிச்சு போனான். அத்தியாயம் 9. தன்னை அபாயத்துக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய எதிரில் நிற்கிற ஆனா கண்ணுக்கு தெரியாத அரூபத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த சில வினாடிகள்ல சட்டன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ பஸ்ல பயணம் செய்யும் போது முன்பின் பழக்கம் இல்லாத ஒரு பெரியவர் கொடுத்த அந்த மந்திரிச்ச கயிறு தாங்கிட்ட தான் இருக்குதுன்றது அவனுடைய நினைவுக்கு வந்துச்சு. அதை ஒரு தடவை சோதிச்சு பார்த்தா என்னன்னு நினைச்சவன் அதை கையிலிருந்து வேகமா அவிழ்த்தெடுத்தான். என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு தீர்மானம் பண்ணியபடி அந்த கயிற்றை
முன்புறமா வீசி எறிஞ்சான். தாயத்தோடு கூடியிருந்த அந்த சரடு கண்ணுக்கு தெரியாத அருவமா இருக்கக்கூடிய திசையில போச்சு. சட்டுன்னு அது தீ ஜுவாலையா மாறுச்சு. அதன் பிறகு அந்த இடத்துல ஒரு நிமிடம் கூட நிக்காம வேக வேகமா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். குளிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஸ்ரீதேவி குட்டி கேட்டா. குளத்துக்கிட்ட எனக்கு ஒரு சோதனை இருந்துச்சு, கவனமா இருங்க. இன்னும் இது போல நிறைய சோதனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனாலதான் சொல்றேன், நீங்க மந்திரங்களை படிக்காம இருக்கவே முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எல்லா மந்திரங்களையும் படிச்சு முடிங்க. ஸ்ரீதேவி குட்டி சொன்னா. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு ஹரிகிருஷ்ணனும் உறுதியா சொன்னான். சரி வாங்க சாப்பிடலாம். 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. சாப்பிடும் போது ஹரிகிருஷ்ணனுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம். அவன் சாப்பிடக்கூடிய அந்த வெண்கல பாத்திரம் ஏற்கனவே அவன் பயன்படுத்தின மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. பெரும்பாலும் எல்லா பாத்திரங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தனக்கு இப்படியெல்லாம் தோணுதோ அப்படின்ற சந்தேகம் அவனுக்குள்ள இருக்கதான் செஞ்சது. ஆனா அதை எப்படி சோதிக்கிறது? யோசிச்சபடியே ஒரு வழியா சாப்பிட்டுட்டு தன்னுடைய படுக்கை அறைக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரத்துல ஸ்ரீதேவி குட்டி அவன் கிட்ட வந்து உட்கார்ந்தவ, ஆமா போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா. ஆலமரத்தோட உச்சிக்கிளையோட தளிர்களை நான் பார்த்தேன். அப்போ சந்தேகமே இல்லை, அதுதான் கோயிலோடைய சரியான இடம். நீங்க இங்க வந்த பிறகு உங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி இதுதான். மேற்கொண்டு இதை தொடர்ந்தே ஆகணும். ஆனா அவ்வளவு சுலபமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. கோயில் இருக்கக்கூடிய பகுதியோட மேற்புறத்துல நட்டு வைத்த ரப்பர் மரங்கள்லாம் உலர்ந்து கருகி போயிருக்கு. அதனால தேவியோட சக்தி குறையலன்னு எனக்கு தோணுது. ஹரி சொன்னான். அதை நாம அப்படி உறுதியா சொல்ல முடியாது. ஸ்ரீதேவி குட்டி சொன்னதும் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் ஒரு அடையாளம் தான் எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தேவியோடைய சக்தி மட்டும் குறையாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு பூகம்பமே ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் நடந்திருந்தா மேற்புறம் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் தானாவே சுலபமா விலகி இருக்கும். அப்படியா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஹரி கேட்டான். நாம ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த வேண்டியதுதான். ஸ்ரீதேவி குட்டி சொன்ன முறையில ரொம்ப சுலபமா தான் தோணுச்சு. நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்ன? இருக்கு. அதுக்குதான் மந்திரங்களை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தவிர இந்த ஊர்ல இப்படி ஒரு கோயில் இருந்ததையும் அந்த தேவிக்கு அற்புதமான சக்திகள் இருந்ததையும் நம்புறவங்க இன்னுமே கூட இருக்காங்க. இனிமே அப்படிப்பட்டவங்களை சந்திச்சு அவங்களோட நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கணும். ஸ்ரீதேவி குட்டி சொன்னா. நீ சொல்றது ரொம்ப சரிதான். நான் இப்படி ஒரு விஷயத்த இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஹரி பதில் சொன்னதும் அதுக்கு ஆரம்பமா நானே ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு ஸ்ரீதேவி குட்டி சொன்னா. அப்படியா? யார் அவரு? அவர் ஒரு தம்புரான். பேரு ரவிவர்மா. இந்த கிராமத்தினுடைய பொறுப்பு அதிகாரியா இருந்தவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவரு. அவரை நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. சரி, நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு ஹரிகிருஷ்ணன் சொன்னான். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியபடியே விளக்கூட தெரிய தூண்டி விட்டபடி அவ பேசினா. அறைக்குள்ள வெளிச்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த வெளிச்சத்துல ஸ்ரீதேவி குட்டியோட அழகு பன்மடங்கு ரொம்ப இடுப்பா தெரிஞ்சது. அவளுக்கு வயசு 25ல இருந்து 30க்குள்ள இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிட்டான். எல்லா விதங்கள்லயும் வல்லமையுள்ள ஒரு பெண்மணி. அந்த முகத்துல எல்லா விதமான உணர்வுகளும் அலையடிச்சுக்கிட்டு இருந்தது. அவளுடைய கண்கள்ல அவனுக்கு ஏதோ ஒரு சிறப்பு தட்டுப்பட்டுச்சு. நிச்சயமா அது மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய விழிகள் தான். ஒரு ஆடவனை ஆவலோட பார்க்கவும் பார்த்தவனை தன்னை நோக்கி கவரவும் செய்யக்கூடிய சக்தி அந்த கண்கள்ல இருந்துச்சு. ஆனா அவ தன்கிட்ட இது வரைக்கும் எதையும் கேட்டதில்லை, எதுக்காகவும் நெருங்கிறதும் இல்லை. அவளுடைய நடவடிக்கைகள் இப்படிலாம் இருக்கிறதுக்கு என்னதான் காரணம்? அது வரைக்கும் அவன் பாதுகாத்து வந்த பிரம்மச்சரியத்தை ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி கோபிகா உடைச்ச நொறுக்கண்டுல இருந்து அவளுடைய ரத்த குழாய்களை பதிஞ்சிருந்த உணர்வு நரம்புகள் தகிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஒரு பெண்ணோட கூடுவதில் எந்த தவறும் இல்லைன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிருந்தான். இத்தகைய இணைப்புகளை தவிர்க்க முடியாதுன்னு சில புராணங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவனுக்கு அர்த்தமானதா தோணுச்சு. இல்ல, கோயிலுக்கு முன்புறம் இருந்த ஆலமரத்தோடைய தளிர்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஸ்ரீதேவி குட்டி ரொம்ப உரிமையோட கேட்டா. ஹரி கொஞ்சம் தயங்கினான். முந்தைய நாள் இரவு யக்ஷனி மந்திரம் ஜபிச்சதையும் அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்களையும் எப்படி அவகிட்ட சொல்றது? ஹரி மௌனமா இருக்கிறத பார்த்த ஸ்ரீதேவி குட்டி சிரிச்சா. யாராவது சொல்லி தந்திருப்பாங்க அப்படிதானே? சிரிச்சபடியே கேட்டதும் வேற வழி இல்லாம, இல்ல நேத்து ஒரு கனவு அப்படின்னு ஆரம்பிச்சான். உடனே ஸ்ரீதேவி குட்டி இடம்பரிச்சு, இல்ல
நீங்க பொய் சொல்றீங்க. அது நிஜம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து நான் அந்த கொலுசு சத்தத்தை கேட்டேன். அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். சிரிச்சபடியே அவ சொன்னா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டீங்களா? ஏன் எல்லாத்தையும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவதானே இந்த வீட்டோட சொந்தக்காரியே. ஸ்ரீதேவி குட்டி சொன்னதும் அப்புறம் ஏன் இப்படி கேட்டீங்க? ஹரிகிருஷ்ணன் வெளிப்படையாவே கேட்டான். நீங்க அந்த மந்திரத்தை சொல்லுவீங்கன்னோ அதன் பிறகு நடக்க போறது என்னன்னோ எனக்கு தெரியும். நீங்க அப்படி செஞ்சதும் ஒரு வகையில நல்லதுதான். நீங்க வேற ஏதோ சொல்ல வர மாதிரி எனக்கு தெரியுது. சொல்ல வர விஷயத்த வெளிப்படையா தான் சொல்லுங்களேன். ஹரிகிருஷ்ணன் வெளிப்படையாவே மறுபடியும் கேட்கவும், சரி நானும் வெளிப்படையாவே சொல்றேன். எதுக்காக இன்னும் மறைச்சு வைக்கணும்? இந்த மனையில எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு அந்நிய ஆடவன் வசிக்கிறது இதுதான் முதல் தடவை. இப்பதான் நான் முதல் முறையா ஒரு இளைஞன்கிட்டயே பழகிட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு இளைஞனுடைய உடல் வெப்பத்தையும் இதய துடிப்பையும் நேரடியா உணர முடியும்னு நான் நினைச்சேன். வெளிப்படையாவே அவளும் பேசினா. புராணங்கள்ல நம்மளுடைய வானத்து தேவர்கள்ல பெருமானவங்க 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட இணைகளோட இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலா பெண்ணுன்றவ ஒரு ஆணுக்கு சக்தி கொடுக்கறவ இல்லையா அப்படின்னு ஸ்ரீதேவி குட்டி கேட்கவும், உண்மைதானே ஹரி ஒத்துக்கிட்டான். ஸ்ரீதேவி அவனை நெருங்கி உட்கார்ந்தா. அவன் பக்கத்துல உட்கார்ந்தபடியே அவ விளக்கிற திசையில கைய நீட்டினா. சொல்லி வச்ச மாதிரி ஒரு வெள்ளை நிற வண்ணத்து பூச்சி சரியா அந்த விளக்கினுடைய ஜுவாலை மேல போய் உட்கார்ந்து அந்த ஜுவாலைய அணைச்சது. வெண்ணெயில முடி போட்டு இழுப்பது போல அவ அவனோட ஒன்றியும் போனா. விடியற் கருக்கல்ல கோழி கூவினப்போ ஹரி கண் விழிச்சான். ஆனா ஸ்ரீதேவி குட்டி அங்க இல்ல. மனையோட குளத்துல குளிச்சு வந்த பிறகு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து பாத்திரங்களுடைய ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. யார் அது? ஹரி கேட்டான். உங்களுக்கான காலை பலகாரத்தை எடுத்து வைக்கிற. முன்பின் பழக்கம் இல்லாத ஒரு புதிய குரல் கேட்டுச்சு. சத்தம் வந்த அறையை நோக்கி நடந்தான். ஏறத்தாழ 60 வயது மூதாட்டி. கருப்பும் வெளுப்பும் கலந்த தலைமுடி. முகம் மற்றும் உடல் முழுக்க சுருக்கங்கள் தெரிஞ்சாலும் ஒரு காலத்துல அவ பேரழகியா இருந்திருக்கணும்னு பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டான் ஹரிகிருஷ்ணன். ஆமா, யார் நீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே ஹரிகிருஷ்ணன் கேட்டான். இந்த வீட்டு தம்புராட்டி வர சொன்னதால வந்திருக்கேன். என் பேரு பாருக்குட்டி அம்மா. ஆமா, அவ எங்க? இல்லம் வரைக்கும் போயிருக்கா. இரவு நேரத்துல ஸ்ரீதேவி இங்க தங்கறத புதுசா வந்திருக்கிற அந்த பாருக்குட்டி அம்மா தெரிஞ்சுக்க வேணான்றதால ஹரி மேற்கொண்டு எதையுமே பேசல. சமையல் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டான். தம்பி, நீங்க உங்க வீட்டுல சாப்பிட்ற மாதிரி நான் சமைச்சு தரேன். அப்படி போய் கொஞ்சம் உட்காருங்க, சாப்பிடலாம். தட்டுல இருந்து ஆவி பறக்கக்கூடிய சூடான இட்லியும் தேங்காய் எண்ணெயில தாளிச்ச சட்னியும் ஹரியோடைய பசிய கிளற ஆரம்பிச்சது. பக்கத்திலேயே ஒரு டம்ளர் பாலையும் கொண்டு வந்து வச்சா. இட்லியை பிட்டு ருசி பார்த்தான். அவன் வீட்டு சமையல் மாதிரியே இருந்துச்சு. எந்த விதமான வித்தியாசமும் தெரியல. இனிமே நீங்க இங்கேயே இருப்பீங்க இல்லையா அப்படின்னு ஹரிகிருஷ்ணன் கேட்டதுக்கு, நான் பகல் நேரத்துல இருப்பேன், சாயந்தரம் கிளம்பிடுவேன். கண்டிப்பா கிளம்பி ஆகணுமா? எனக்குன்னு சில வேலைகள்லாம் இருக்கும். அப்போ என்னோட ராத்திரி சாப்பாடு அதை தம்புராட்டியே வந்து பரிமாறுவாங்க. சொன்னபடியே விளக்கு வைக்கிறதுக்கு முன்பா அந்த மூதாட்டி வெளியேறினப்போ பின்புறமா காலடி ஓசை கேட்டுச்சு. திரும்பினா. அது ஸ்ரீதேவி குட்டி. அந்த மாலை நேர வெளிச்சத்துல அவளை பார்த்ததும், அப்பா என்ன ஒரு அழகு! ஹரி வியந்து போனான். என்ன, இன்னைக்கு மந்திரத்தை படிச்சு காட்டலையா? ஹரி கேட்கவும், படிக்கணும், அதற்காகவும் தானே வந்திருக்கேன். அன்னைக்கு ராத்திரி திருவிக்ரம குருப் கருப்பசாமி கிட்ட வந்தாரு. அந்த சமயத்துல அவர் ஒரு ஹோமம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. குருப்பை பார்த்ததும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை பாதையில நிறுத்திட்டு எழுந்து வந்தாரு கருப்பசாமி. வந்திருக்கிறவன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தோணுது. விக்ரம குருப் பேசினாரு. என்ன தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் ஒருபோதும் கோயிலை கண்டுபிடிக்க போறதில்ல. அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? பூமி மட்டத்துல இருந்து சுமார் 60 அடி ஆழத்துல கோயில் இருக்கு. அவ்வளவு மண்ணையும் தோண்டி கோயிலை வெளியே கொண்டு வர்றது லேசான காரியமே கிடையாது கருப்பசாமி சொன்னாரு. இதெல்லாம் நம்முடைய கணிப்பு தான். கோயில் என்ன இடத்துலதான் இருக்குதுன்னு அவன் சொன்னா பக்தர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்களா? அப்படி மட்டும் நடந்துட்டா எனக்கு தீராத தலைவலிதான். அந்த அளவுக்கு நாம அவனை விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவனை இல்லாம பண்ணியாகணும். உண்மைதான், ஆனா அது நடக்கணுமே. விக்ரமகுருப் சொன்னதும், ஏன் நடக்காது? அவன் முதல்ல தங்கியிருந்தாலும் ஒரு இடம், அந்த இடம் எரிஞ்சு சாம்பலாகல. அப்படி செய்ய முடிஞ்ச எனக்கு இதை செய்யறது என்ன பெரிய காரியமா என்ன? கருப்பசாமி சொல்லிட்டு கருடா அப்படின்னு அழைச்சாரு. உடனே மேற்புறமா ஏதோ ஒன்று சிறகடிச்சு பறந்து வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. பக்கத்துல வந்த பிறகுதான் அது கருப்பசாமியோடைய விருப்பத்துக்குரிய கழுகுன்னு தெரிஞ்சது. அவன்கிட்ட பழைய கால மந்திர சுவடி ஒன்று இருக்கு. அது அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய தொல்லைதான். இன்னைக்கு ராத்திரி எப்படி இருந்தாலும் அதை நம்ம கைப்பற்றி ஆகணும். அதுக்கான வேலைகளை இவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியபடியே கருப்பசாமி கழுக பார்த்தாரு.
நிச்சயமா நான் கொண்டு வரேன். கழுகுடைய குரல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அப்படின்னா உடனே புறப்படு. கருப்பசாமி கழுகுக்கு கட்டளையிட்டாரு. அவருடைய கட்டளைக்காகவே காத்திருந்த மாதிரி கழுகு சிறகுகளை விரிச்சபடி மேற்புறமா பறந்து உயர்ந்துச்சு. அத்தியாயம் 10. ஹரிகிருஷ்ணன் நிலவிளக்குடைய ஒளியில பனை ஓலைச்சுவடி இதழ்களை புரட்டிக்கிட்டு இருந்தான். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கவும் செஞ்சான். இதுக்காக தானே புறப்பட்டோம். அப்போ எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு எதிரிகள் அதிகமானாலும் அதை சமாளிச்சுதான் ஆகணும்னு ஹரி தெளிவா உணர்ந்திருந்தான். அதனால எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு மந்திர சித்திய அடையறதான் அப்படின்னு தீர்மானமும் பண்ணினான். பக்கத்துல ஸ்ரீதேவி குட்டி உட்காந்துட்டு இருந்தா. அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் அவ கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. அன்னைக்கு அமாவாசை நாள். அதனால எங்கேயும் கனத்த இருட்டு, கனமான நிசப்தம். ஒரு இலை தரையில விழுந்தா கூட அது கிளையே விழுந்தது போல ஓசை எழுந்துகிட்டு இருந்தது. தூரத்துல எங்கேயோ பாத்திராத பறவைகள்லாம் குரல் கொடுத்து கூவிக்கிட்டு இருந்தது. சரி, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் தூங்க போகட்டுமா? ஸ்ரீதேவி குட்டி எழுந்தா. அவளுடைய கொலுசொல சத்தம் அங்கிருந்து அகன்று போன பிறகு அந்த சப்தமும் அமைதியோட கலந்தே போயிருச்சு. அந்த சமயத்துல எங்கிருந்தோ ஒரு பறவையுடைய சிறகடிக்கக்கூடிய ஓசை கேட்டுச்சு. நள்ளிரவுல இறை தேடக்கூடிய ஏதாவது ஒரு பறவையா இருக்கும் அப்படின்னு நினைச்சான் ஹரி. ஓலைச்சுவடியோட இதழ்களை மறுபடியும் புரட்டிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல அவன் ஒரு ஓலைச்சுவடிய பார்த்துட்டு இருந்தான். அதுல கூடு விட்டு கூடு பாயறது எப்படி, அதுவும் உடம்ப விட்டுட்டு அருவமா உயிரை மட்டும் பிரிச்செடுக்கிறது எப்படி ஆகிய வித்தைகளை சொல்லக்கூடிய மந்திர ஓலைச்சுவடிகளை தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சித்திகள் எல்லாம் உன் கைவசப்படணும் அப்படின்னா முறைப்படி பூஜை செஞ்சு 10,000 முறை அதில் உள்ள மந்திரத்தை உருவேற்றினாதான் காரிய சித்தி கிடைக்கும்னு அந்த ஓலைச்சுவடியில குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மந்திரம் தனக்கு ரொம்ப பயன்படும் நினைச்சு அதை உடனே மனப்பாடம் செய்யறதுல ஈடுபட்டா ஹரிகிருஷ்ணன். திடீர்னு வாசலுக்கு வெளியே வளர்ந்திருந்த பந்தலாக பரவி நிற்கக்கூடிய சர்பகாந்தி மரத்துல ஏதோ ஒரு கிளை பயங்கரமா சலசலத்தது. அமைதியான அந்த சூழ்நிலையில அந்த மரத்தை யாரோ பிடிச்சு உழுக்கிறது போல தோணுச்சு. ஹரி தன்னையும் மீறி அந்த திசையில பார்த்தான். அந்த கணத்துல அவன் மனசுக்குள்ள சன்னமான பீதி ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது. இந்நேரத்துக்கு ஸ்ரீதேவி குட்டி பக்கத்துல இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கணம் சிந்திச்சான். என்ன ஆச்சரியம், அவன் நினைச்ச மாதிரியே அவனை நோக்கி வர ஆரம்பிச்சா. வந்தவ எதுக்காக நான் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டா. ஆமா, நான் நினைச்சது உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? என்கிட்ட அப்படி ஒரு தன்மை இருக்கு. என்னை யாராவது நினைச்சாங்கன்னா உடனே அது எனக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா உன்னால மற்ற மனுஷங்களுடைய மனசையும் சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னா ஸ்ரீதேவி குட்டி. அப்புறம் எப்படி இது சாத்தியம்? நான் அந்த நாலுக்கெட்டோடைய வடமேற்கரையில தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பள்ளி ஒண்ணு தகவல் சொல்லுச்சு. என்ன சொன்னுச்சு? நீங்க என்ன தேடுறதா வந்து சொல்லுச்சு. உண்மையில இது ஆச்சரியம்தான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிர்கள் கூட என்னெல்லாமோ தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ரீதேவி குட்டி. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த அறையோட வாசல் மேற்புறம் இருந்த பள்ளி குரல் எழுப்புச்சு. பாத்தீங்களா, நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு? அப்படியா? அப்போ இதே பள்ளிதான் உங்ககிட்ட தகவல் சொல்லுச்சு இல்லையா? இருக்கலாம். மறுபடியும் அந்த பள்ளி குரல் எழுப்புச்சு. ஹரி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போனான். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் கூட மந்திர வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்கே. சரி, அதெல்லாம் போகட்டும். என்னதுக்காக நீங்க நினைச்சீங்க? ஸ்ரீதேவி குட்டி கேட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சர்பகாந்தி மரத்தோட கிளை ஒண்ணு பயங்கரமா சலசலத்துச்சு. நான் இந்த இடத்துக்கு புது ஆளாச்சா, அதனாலதான் அப்படின்னு தான் பயப்பட்டதை மறைச்சு சொன்னான். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லியபடியே வெளிவாசலை நோக்கி நடந்து போனா ஸ்ரீதேவி குட்டி. இருளுக்கு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை ஸ்ரீதேவி. விரைவிலேயே சர்பகாந்தி மரத்தினுடைய அடிப்பகுதியில வந்து நின்னா. ஹரிக்கு அவளை பின்தொடர்ந்து போகலான்னு முதல்ல தோணுச்சு. ஆனா அவ எதுவுமே சொல்லாம புறப்பட்டு போயிட்டா. தான் வர்றத அவ விரும்பலன்னு தெளிவாவும் புரிஞ்சுது. அதனால ஹரி அங்கேயே இருந்தான். சர்பகாந்தி மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்த ஸ்ரீதேவி யார் அது அப்படின்னு கேட்டா. ஆனா பதிலே இல்ல. சங்கரமங்கலம் ஸ்ரீதேவி குட்டி பேசுறேன். என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது, இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. மறுபடியும் சர்பகாந்தி மரம் பயங்கரமா சலசலத்துது. 7 யானைகள் மரத்தை சுற்றிலும் நின்று அதோட தும்பிக்கைகளால மரத்தை அலகழிக்கிற மாதிரியா மரம் பேயாட்டம் ஆடிச்சு. மரத்தோட கிளைகள் திருச்சி விழுற மாதிரி மரம் தள்ளாடவும் செஞ்சுது. மரக்கிளையில உட்காந்துட்டு இருந்த கழுகால தொடர்ந்து அங்கேயே ஒளிஞ்சிருக்க முடியல.
அதனால மரத்துக்கு மேலிருந்து தன்னுடைய கூர்மையான நகங்களை விடுவிச்சு அது மேல் நோக்கி பறந்து மறைஞ்சும் போச்சு. அதன் பிறகு மரத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்றத உணர்ந்த ஸ்ரீதேவி இளந்திண்ணைக்கு வந்தா. அவ திண்ணைக்கு வந்ததும் ஹரிகிருஷ்ண அவ கிட்ட போனா. அந்த சத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். ஒண்ணுமில்ல, மரக்கிளையில ஏதோ ஒரு பறவை வந்து உட்காந்துட்டு இருக்கும் போல, அதனாலதான் அந்த மரம் அப்படி சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. நான் அதை விரட்டி விட்டுட்டேன், அது பறந்தும் போயிருச்சு. சரி, அப்ப நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டா. இதை கேட்டதும் ஹரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டான். ஆமா, நான் இங்க இருந்தேன்னா அது சரியா இருக்காது. மேற்கொண்டு எதுவுமே பேசாம ஸ்ரீதேவி எழுந்தா. பிறகு அவன் கண்களை விட்டு மறைஞ்சா. ஹரி மறுபடியும் தனியானா. இடையில விளக்கோட திரிய தூண்டி விட்டான். கண் இமைகள்ல கனம் படிஞ்சது. தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சவனா ஓலைச்சுவடியை கையில் எடுத்துக்கிட்டு படுக்கை அறையை நோக்கி நடந்தான். வெளிக்கதவை மறக்காம மூடி தாழிட்டான். நள்ளிரவு 1 மணிக்கு மேல இருக்கலாம். படுக்கைக்கு வந்த பிறகு அவனுக்கு தூக்கமே வரல. திறந்து கிடந்த ஜன்னல் வழியா ஆகாயத்தை உற்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்கங்க நட்சத்திரங்கள்லாம் சிதறி கடந்துச்சு. மச்சனுடைய மேற்பகுதியில சுவர்கோழிகள்லாம் பறந்துகிட்டு இருந்தது. எலிகளுக்கும் குறைச்சல் இல்லை. ஆனா ஹரி ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க தவறல. அசாதாரணமான வடிவம் கொண்ட பல்லிகள் அங்க நிறையவே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அசாதாரணமான அளவுள்ள பல்லிகள். கிட்டத்தட்ட ஒரு முதல குட்டி மாதிரி தெரிஞ்சது. ஆனா இன்னி வரைக்கும் அதனால எந்த விதமான தொந்தரவும் அவனுக்கு ஏற்பட்டதில்ல. திடீர்னு பல்லி ஒண்ணு குரல் கொடுத்துச்சு. சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினா. ஒரு பெரிய பல்லி, ஏறத்தாழ 1 அடி நீளம் இருக்கலாம். மின்மினியோட உடம்பு போல அதோட உடல் முழுசும் ஒளிர்ந்தபடி இருந்துச்சு. ஹரி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பல்லி மரச்சுவரினுடைய பிளவு ஒண்ணுக்குள்ள புகுந்து மறையவும் செஞ்சது. அதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனவன் கட்டில இருந்து எழுந்தான். தீப்பெட்டியை எடுத்து கோல் விளக்கை ஏற்றினான். விளக்க கையில் எடுத்துக்கிட்டு பல்லி மறைஞ்ச சுவர் பகுதியை நோக்கி நடந்தான். உற்று பார்த்தப்போ அங்க ஒரு கதவு அவன் கண்களுக்கு தென்பட்டுச்சு. மரச்சுவர்ல சிற்ப வேலைகளுக்கு மத்தியில சட்டுன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாதபடி அவ்வளவு நுட்பமா அந்த கதவு அமைக்கப்பட்டிருந்தது. ஹரி அந்த கதவை எப்படி திறக்கிறதுன்னு யோசிச்சான். இழுத்து திறக்க விதமா அதுல எந்த விதமான பிடிமானமும் இல்ல. ஊன்றி கவனிச்சப்போ அழகான பூ ஒண்ணு செதுக்கப்பட்டிருந்த இடத்துல சின்னதா சாவி தூரம் ஒண்ணு தெரிஞ்சது. அப்படின்னா இதை திறக்க சாவி வேணும். அந்த சாவி எங்கன்னு போய் தேடுறது? எத்தனையோ நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டடத்துல சட்டுன்னு கண்ணுக்கு புலப்படாத கதவினுடைய சாவிய எப்படி எடுக்கிறது? மலைச்சு போய் நின்னான். எதுக்கும் அந்த அறைய ஒரு முறை நல்லா சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தான். விளக்க கையில பிடிச்சபடி அந்த அறையோடைய ஒவ்வொரு அங்கலத்தையும் கவனமா கண்களால துழாவினான். அப்படியும் அவனுக்கு எதுவுமே தட்டுப்படவே இல்லை. கடைசியில கோல் விளக்க அதனுடைய இடத்துல வச்சுட்டு கட்டில்ல வந்து படுத்தான். பல்லி ஒண்ணு கோல் விளக்க மேல பாஞ்சுது. ஹரி அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். பல்லி பாய்ஞ்ச வேகத்துல விளக்கு வச்சிருந்த பகுதி சன்னமா அசைஞ்சது. அந்த கணத்துல அதுக்கு மேற்பகுதியில தொங்கிட்டு இருந்த சாவியும் அசைஞ்சது. அது கிட்ட போய் கவனிச்சான். ஆனா சாவிய அவ்வளவு சுலபத்துல அங்கிருந்து அவிழ்த்தெடுக்க முடியல. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியா அந்த சாவிய கையில் எடுத்தான். பிறகு விளக்கையும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த துவாரத்துல சாவிய பொருத்தி வலப்புறமா சோட்டினான். அது ஒரு பழங்கால பூட்டு. கொஞ்ச நேரத்துல டின் அப்படின்ற சத்தத்தோட பூட்டு திறக்கவும் செஞ்சது. சாவிய வலுவா பிடிச்சபடி கதவை விசையோட திறந்தான். அதுக்கு உட்புறம் பார்த்த ஹரி ஒரு கணம் வியப்பிலையும் சந்தோஷத்திலையும் தடுமாறிதான் போனான். தான் வந்து சேர்ந்திருக்கிறது தந்திர வேலைகள் நிறைஞ்ச ஒரு இல்லத்துக்கு அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த அறைக்குள்ள இருள் நிரம்பி இருந்தது. உள்ள என்ன இருக்குதுன்னு விளங்காத ஒரு இருட்டு. ஹரி விளக்கோட அந்த அறைக்குள்ள நுழைஞ்சான். மரத்தாலான சுற்றுச்சுவர்கள் கொண்ட இடுங்கிய ஒரு அறை அது. அதனுடைய ஒரு மூலையில ஒரு செப்பு குடம் இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள வேற எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஹரி அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். கதவை பழையபடி பூட்டினான். குடத்தினுடைய வாய்ப்பகுதி பித்தளை தகடால மூடப்பட்டிருந்தது. அதுக்கு மேற்புறமா சங்கு உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. தேவநாகரி மொழியில அது மேல சில மந்திரங்களும் செதுக்கப்பட்டிருந்தது. ஹரி விளக்கு வெளிச்சத்துல அந்த மந்திரங்களை வாசிச்சான். மந்திரத்தினுடைய சாராம்சப்படி அந்த குடத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு அடக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சது. ஹரி தன்னுடைய தோல் பையிலிருந்து பேனா கத்தியை எடுத்தான்.
செப்பு குடத்தோடைய வாய்ப்பகுதியை மடக்கி மூடியிருந்த பித்தளை தகட்டுடைய ஓரங்களை நெம்பி விளக்க தொடங்கினான். பித்தளை தகடு முற்றிலுமா அதுல இருந்து விடுபட்டதும் அதை கையால தொடாம உதறி விழ செஞ்சான். செப்பு குடத்துக்குள்ள கைய நுழைக்கலாம் அப்படின்னு நினைச்சவன் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் அதை தலைகீழ கவிழ்த்தான். அதுக்குள்ள இருக்கிறது கீழே விழாம அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்ததா அவனுக்கு தோணுச்சு. ஹரி குடத்தை தலைக்கு மேல பிடித்தபடி கவிழ்த்து உலுக்கினான். அப்பவும் அது விழவே இல்லை. ஆனா சிகப்பு நிற பட்டு துணி மட்டும் அவன் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது. சற்று நேரம் கவனமா பார்த்தபடி குடத்துக்குள்ள கையை விட்டு பட்டு துணியால மூடி இருந்ததை இழுத்து வெளியே எடுத்தான். அப்பதான் அது கூட மற்றொரு பொருளும் வெளியே வந்து விழுந்துச்சு. அது சாதாரணமான அளவில் இருக்கக்கூடிய ஒரு தாயத்து. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.